ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். சொன்னால் இன்றைக்கி என்ன வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். டேடி அண்ட் என்னோடய அக்கா எல்லோரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அக்கா பாப்பாஸ்க்குலாம் சம்மர் ஹாலிடேஸ் வந்து விட்டாச்சு. ஸோ அதை வந்து ஒரு 4-5 டேஸ் இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. நான் வந்து அதை ஒரு விளாகாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம வந்து இப்போ அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக பாபநாசம் ஜங்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்லேருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக வந்து தன்வி கிளம்பிட்டு இருக்கான். ஸோ வந்து நன்னா வராங்க, சும்மா வருது அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து அவங்க அதிகமாக ஸ்டே பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துருச்சு. அவங்க எங்களை ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ அவங்கள வந்து ரிசீவ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே மேங்கோ ட்ரிங்க் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். அதை வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நல்ல ரைப்பன் மேங்கோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் போட்டு சுகர் போட்டு நல்லா அடிச்சுட்டு வேக வச்ச சாபுதானா அது ஜவ்வரிசி போட்டிருக்கேன். அதுக்கு சப்ஜா சீட்ஸும் கொஞ்சமாக ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நாங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ரொம்பவே சூப்பர் கூலிங்காக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour முன்னாடியே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. சைட் பை சைட் வந்து இங்கே நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, ஹைதராபாத் பிரியாணி வந்து நாங்கள் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட் ஆனியன் டாப்பிங்காக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் என்ன வெந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து மட்டன் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வடித்து இதில் கொட்டி அது வந்து தம் போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வந்து மசாலா தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வந்து சைட் டிஷ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தால்ச்சா, ரைத்தா, அது கூட வந்து தந்தூரி சிக்கன் வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க வந்து நாங்கள் அடுப்புலேயே வச்சு அந்த கிரில் பேன் வச்சு பண்ணதான். ஆல்ரெடி நிறைய ஷார்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த தந்தூரி கிரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக தம் போட்டு முடிச்சாச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவர் மசாலாவாக அப்படி இருக்காமல் இது வந்து கொஞ்சம் அங்கங்கே மசாலாவாக இருக்கும், நல்லா காரமாகவே இருக்கும். ஸோ ஹைதராபாத் பிரியாணி நல்லா காரமாகவே இருக்கும். நாங்கள் வந்து பேபிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃபர் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்வீட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிரெட் மலாய் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி அப்படின்னா வந்து இந்த பிரெட் மலாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒர்க் பர்டன் நம்ம ஹைதராபாத் பிரியாணி அப்படிங்கும்போது 2 அடுப்பு 3 அடுப்பு இருந்தால் நமக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பர்டனில் இது நம்ம லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்வீட் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அழகாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ லஞ்ச் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆயாச்சு. இந்த பிரெட் மலாய் ரெசிபி வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரையும் ஏசியில் சில் பண்ணுறதுக்காக அனுப்பிட்டோம். ஸோ இப்போ டேடி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அக்கா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து எங்கள் ஊருடைய ஃபேமஸான ஸ்வீட் அண்ட் காரம்ஸ் அண்ட் பலகாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே பார்த்து எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து வச்சதுக்கப்புறமா எல்லாம் அன்னைக்கு டே வந்து அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக போயிடுச்சு. அவங்க வந்த டயர்டில் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த கேக் தான். ஸோ அல்சனா ஐஸ் கேக்ஸ்லேருந்து எங்களுக்கு இதை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி அக்காவுக்கு வந்து அவங்க சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. ஷக்கி வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க தான் இந்த அல்சனா ஐஸ் கேக்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அக்காவுக்கு வந்து எஸ்பெஷலி அக்காவுக்காக தான் இந்த கேக்கே அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கேக் கட்டிங்லாம் பண்ணி ஏதோ செலிப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி டே. நெக்ஸ்ட் டே லஞ்ச் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ மீன் வறுவல், மீன் குழம்பு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் பண்ண மீன் குழம்பு தான். இதோட ரெசிபி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து கேபேஜ் வந்து துருவி பொரியல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு சாதம் தான் இந்த ஊர் சைடு செய்வாங்க. என்ன அப்படின்னா தேங்காய் பால் சாதம் செய்வாங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி அதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த மீன் குழம்பு மீன் வறுவலோடு சேர்த்து அந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து குட்டீஸ் 2 பேத்துக்கு மீன்னாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால அவங்களுக்கு மட்டும் தனியாக சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டாடா.